ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். மதுரையில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான பிளேஸுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸுக்கு தான் போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னா ஒரு பெரிய மலைக்கு போக போகிறோம். அதுவும் அந்த மலையில் நம்ம ஏற போகிறோம். ஃபஸ்ட் டைம் தான் மலையில் நம்ம ஏறுறது. அதுவும் ரொம்பவே ஃபேமஸான அழகர் மலைக்கு தான் போக போகிறோம். இதுதான் ரொம்பவே பெரிய மலையாக மதுரையில். அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டாக நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் அந்த மலைக்கு ஆட்டோ பிடிச்சி தான் போயிருந்தோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 14 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. 2 மலை இருக்குது. நாங்கள் நடுவில் நின்றுட்டு இருந்தோம். இந்த சைடு திருப்பரங்குன்றம், இந்த சைடு அழகர் மலைன்னு சொல்லிட்டு, சரி அழகர் மலைக்கே போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். 2க்குமே 14 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. இந்த மலைக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த மலைக்கு அடுத்து போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த இடத்துக்கு பஸ்ஸும் போகும். 2 பஸ்ஸும் என்னமோ தான் போகும். ரொம்ப அதிகமான பஸ்ஸு போகாது. ஆனால் ஆட்டோலாம் போகும். ஆனால் காசு கூட கேட்பாங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு ஆளுக்கு நாங்கள் 30 ரூபா கொடுத்து 7 பேர் போயிருந்தோம். அந்த மலை தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே பெருசாக நீளமாக சுற்றி இருந்துச்சு. அந்த மலையில் நம்ம ஏற போகிறோம்னு நினச்சாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மலையை கிட்ட பார்த்தாலே சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஏறணும்னு நினச்சா அதுக்கு மேலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது கிட்டக்க வர வர ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வியூலாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி பிளேஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ரொம்ப வெயில் தான். ஆனால் உள்ளே போனோன்னே வெயிலும் தெரில, எதுவுமே தெரில. நாங்கள் உள்ளே வந்தாச்சு. பஸ்ஸு பிடிச்சும் நம்ம போகலாம், நடந்தும் போய்க்கலாம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி போகணும். அந்த கேப்பில் இந்த பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்கு நாங்கள் உள்ளே போகாமல் வெளியே நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பஸ்ஸுக்கு நின்று போனால் டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தே போயிட்டோம். ஆனால் நடந்து போகிறது தான் பிளான். இருந்தாலும் வெயிலை பார்த்துட்டு இதெல்லாம் நடந்து போக முடியாது. மொத்தம் 6 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. அது வெயிலை பார்த்தோன்னே பயந்துட்டு நாங்கள் சரி பஸ்ஸிலே போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். ஆனால் அங்கே பார்த்தா ஒரு 50 பேர்கிட்ட வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க. இதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம், போக டைம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தே போயிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக ஒரே குரங்காக தான் இருந்துச்சு. அதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம கையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருந்தா போதும், உடனே பறிச்சிரும். வீடியோ எடுக்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஃபோனை பறிச்சுட்டு போயிடும்னு சொல்லிட்டு. அதனால் அவ்வளோவா வீடியோ கிளியராக இருக்காது. வேகமாக போகணும்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே எடுத்தனால கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்கும். அதனால் பார்க்கவும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் பக்கத்தில் இந்த குரங்கு வேறு, ஃபுல்லுமே போகிற இடத்த ஃபுல்லாக குரங்கு. அதை விட்டு எப்படியாவது தாண்டி போகணும்னு பயத்தில் வேகமாக போய் ஃபோன்லாம் ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் வியூலாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த மலையில் ஃபுல்லுமே ரோடு தான் இருக்கும். போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பைக்கில் கூட போய்க்கலாம். நம்ம தனியாக பஸ்ஸு வந்தால் அதுக்கும் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம அதுவும் கூட போய்க்கலாம். இல்லை இங்கே ஓடுற பஸ்ஸில் அதுலேயும் கூட நம்ம போய்க்கலாம். அதுக்கு டிக்கெட் ஒரு ஆளுக்கு 10 ரூபா. அதை வரிசையில் நின்று வாங்கி தான் நம்ம பஸ்ஸில் போக முடியும். ஃபஸ்ட் டைம்னால குரங்கு ரொம்ப கிட்டக்க பார்க்குறனால அதை பயந்துட்டே ரொம்ப நாங்கள் சீக்கிரம் போயிட்டுருந்தோம். அதனாலேயே ஃபோன் ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. இதுக்கு போகிறதுக்கு காட்டு வழி பாதைன்னும் இருக்கான். அதுலேயும் சில பேர் போகிறாங்க. நாங்கள் ரோட்லேயே போகலான்னு சொல்லிட்டு அதுலேயே நடந்து போயிட்டுருந்தோம். ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம், இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குரங்கையும் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கு இடையில் தண்ணியும் நாங்கள் கொண்டு போகல. பாதியில் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. நாங்கள் பிஸ்தா ஃப்ளேவர் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே அப்படியே கிளம்பிட்டோம். அதை குரங்கு பார்த்துட்டு எங்கள்கிட்ட இருந்து வேகமாக பார்த்துட்டு ஓடி இருந்துச்சு. அதோட அதையும் கீழே போட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். நடந்து போகிறீங்கன்னா கண்டிப்பாக கையில் தண்ணி கொண்டு போயிருங்க. எங்களை மாதிரி தண்ணி கொண்டு போகாமல் போகாதீங்க. நம்ம பாதி இந்த குரங்கு பயத்துலேயே ஓட வேண்டியதாக இருக்கும். அதுலேயே நமக்கு தண்ணி ரொம்ப தவிச்சிரும். அது மாதிரி யாருமே இந்த சைடு நடந்து போகிறதா இருந்தால் 2 பேரும் ஒரு ஆளாக போகாதீங்க. குரூப்பாக போங்க, அதுதான் நமக்கு சேஃப். ஏதாவது ஃபேமிலி இருந்தால் ஃபேமிலி கூட போங்க. நீங்கள் சிங்கிளாவோ இல்லை 2 பேராவோ அந்த மாதிரி போகாதீங்க.
இதுக்கு இடையில எந்த ஸ்நாக்ஸுமே கையிலையும் வச்சுக்காதீங்க. அதுவும் நம்ம குரங்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணுன்னா நம்ம கையில் வந்து எந்த ஸ்நாக்ஸுமே இருக்கக்கூடாது. அப்படி ஸ்நாக்ஸ் வச்சுருந்தீங்க அதை குரங்கு பார்த்துச்சுன்னா உடனே கீழே போட்டுருங்க, அது பாட்டுக்கு போயிடும். நம்ம கீழே போடாமல் ஸ்நாக்ஸ் தான் முக்கியம்னா குரங்கு நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம். குரங்குலாம் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அது எதுவுமே பண்ணலை, அது பாட்டுக்கு ஓரமாக அது சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு தான் இருந்துச்சு. அந்த குரங்குக்கு வந்து நிறைய பேர் சாப்பாடும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மலையில் எப்படியும் ஒரு 1000கணக்கான குரங்கு வந்து இருக்கும். அது எல்லாமே ஃபேமிலியோடு இங்கே தான் வாழுது போல். எங்கே பார்த்தாலும் குரங்கு கூட்டமாக தான் இருக்குது. நம்ம 6 கிலோமீட்டர் நடந்து போகிற கஷ்டமே தெரியாது. ஏன்னா இதோட ஃபன் பண்ணிகிட்டே நம்ம வந்து போகலாம். இது இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடிட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி. இனி என்ன 6 கிலோமீட்டர் நடந்தது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஏதோ பேசிகிட்டே குரூப்பாக போனனால வந்து எதுவுமே தெரியலை. நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிருந்தோம். நீங்கள் போகும்போது கண்டிப்பாக பஸ்ஸில் போங்க, அதுதான் கொஞ்சம் சேஃப். உங்கள் காலுக்கும் ரொம்பவே சேஃப். நடந்து போகணுன்னு ஆசையில் வந்து போகும்போது நடந்து போகாதீங்க. வரும்போது வேணால் நடந்து வாங்க. வரும்போது நம்ம வர்றதே தெரியாது, டக்கு டக்குன்னு நடந்துடலாம். கடைசியாக நாங்கள் வந்து அந்த மலைக்கு வந்து போயிட்டோம். அங்கேயும் கோயில் இருந்துச்சு. அதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் வந்து ஒரு ஓரமாக வந்து உட்காந்துட்டோம். கீழே இருந்து மேலே வர தண்ணியே குடிக்காதனால ஃபஸ்ட்டு தண்ணி எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு தான் தேடணும். அதோட ஆளுக்கு ஒவ்வொரு பாட்டில் ஐஸ் வாட்டர் வந்து வாங்கிட்டோம். இதை நல்லா குடிச்சிட்டு ஒரு ஓரமாக வந்து போயிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த அச்சு மெஹந்தி வந்து பார்த்தோம். அதுவும் வந்து ஃபஸ்ட் டைம்னால அதுவும் வச்சோம் நாங்கள் எல்லாருமே. இதுவும் ரொம்பவே யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து யாருமே போட மாட்டாங்க போல். நம்ம அவங்களுக்காக சரி 20 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டோம். நாங்கள் இங்கே 2 பேர் தான் கீழே வந்து உட்காந்துருந்தோம். 10 பேர் வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு மேலே வந்து போயிட்டாங்க. அதுவரை இந்த மெஹந்தி வச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு ஓரமாக உட்காரலான்னு சொல்லிட்டு இடம் தேடுனா எல்லா இடத்துலையும் குரங்காத இருக்குது. ஐயோ நமக்கு சேஃப்டியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து உட்காந்துருந்தாங்க, ஒரு ஃபேமிலி. அவங்க கூட போய் உட்காந்துட்டோம். அவங்க வந்து சாப்பாடு கொடுத்துருப்பாங்க போல். அதை சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு தட்டை கீழே போட்டுட்டு வந்து போயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்து வந்தாச்சு. போகும்போது நடந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வரிசையில் 6 பேர் 7 பேருமே நின்று 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டாக இடமும் பிடிச்சிட்டோம். 6 பேரும் சேர்ந்து பின்னாடி வந்து ஒரே சீட்டில் வந்து உட்காந்துட்டோம். மலையை பார்க்கணும், மலை ஏறணுங்கிற ஆசை வந்து நிறைவேறிச்சு. அது வர ரொம்பவே ஹாப்பி. இந்த மெமரிஸை வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. இது எல்லாமே காலேஜ் டேஸில் தான் நடந்திருக்கு. இது வந்து மதுரையில் தான் இருக்குது. சில பேருக்கு வந்து தெரியாது. நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்து போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் இந்த சீட்டு வந்து நிற்கணும். சீட்டு வாங்குறதுக்கு வரிசையில் ஃபுல்லாக நின்றுட்டு அந்த சைடு போயிட்டு அப்புறம் தான் வாங்கிட்டு வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் வண்டி வந்து கிளம்பிடுச்சு. இப்படி தான் இருந்துச்சு வியூவு. ஃபுல் வியூவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மலைக்கு நடுவில் வந்து ரோடு போட்டு அதில் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஜன்னல் வழியாக உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இன்னுமே சில பேர் வரும்போது நடந்து வராங்க, போகும்போது நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஐஸ்கிரீம் வாங்கணும்னு சொன்னேன்ல, இந்த கடையில் தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து வாங்கியிருந்தோம். இதுதான் இந்த காட்டு வழிப்பாதை. இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு இந்த சைடு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த பஸ்ஸுலேயே. நீங்களும் அழகர் மலைக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி இருந்து பார்க்கும்போது இந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. இதோட நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நீங்களும் அழகர் மலைக்கு வந்து போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மதுரையில் உங்களுக்கு எந்த மலை பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேவரேட்டான பிளேஸ் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.